வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம கார போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே 2 விதமான இனிப்பு போலி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 2 விதமான இனிப்பு போலியும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதில் சிலர் காரப்போலி பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் காரப்போலி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சுவையாக வந்தது. அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல போலிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வேண்டான்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும், மேல் மாவுக்கு சுவை தரதுக்காக உப்பும் சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம். இது நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்தோம்னா அந்த மஞ்சள் தூள் உப்பு எல்லா பக்கமும் ஒன்று போல் கலக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து மாவு பிசையணும். மாவோட பதம் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா சில நேரங்களில் தண்ணி அதிகமான மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டேன். மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். போலிக்கு மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா மாவை பிசைஞ்சோம்னா தான் போலி நல்லா சாஃப்டாகவும் மெல்லிசாகவும் வரும் தட்டும்போது. இப்போ எண்ணெய் சேர்த்து இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கணும். நல்லா ஒட்டாமல் வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து எல்லா பக்கமும் ஒன்று போல் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எனக்கு காரம் கம்மியாக போதுன்றதுனால நான் 5 தான் எடுத்திருக்கேன். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வறுபட்டுருச்சு, அதை எடுத்தாச்சு. அடுத்து அதே எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் லைட்டாக நிறம் மாறி அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. அதையும் எடுத்துட்டு அடுத்து 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் அந்த நிறம் மாறுற வரைக்கும் கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இதையும் மாற்றி எடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அந்த நல்லா மொறுன்னு வர மாதிரி நம்ம வறுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சூடு இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். தூளாக இருக்கிறதுனால அந்த சூடுலேயே நல்லா வறுபட்டுரும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1/2 கப்பு துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். தேங்காயிலேயே கொஞ்சம் நீர் சத்து இருக்கும். அதனால இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து இப்படி உருண்டையாக உருட்டுற அளவுக்கு வந்துடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது நல்லா கலந்து விட்டுட்டோம்னாலே நம்மளுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிரும். இதில் நான் உப்பும் சேர்க்கலை, ஏன்னா மேல் மாவில் சேர்த்த உப்பே சரியாக இருக்கும். அதனால் பூரணத்தில் உப்பு சேர்க்கலை நான். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் நல்லா ஊறியிருக்கும். திறந்து பார்ப்போம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இன்னுமே இதை இன்னும் ஒரு கொஞ்சம் மட்டும் பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். அப்போ நம்ம போலி தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற பலகையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து லேசாக இப்படி விரிச்சுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தடியாக இருந்தாலே பரவாயில்ல. விரிச்சிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்க பூரணத்தை வச்சுட்டு அந்த ஓரங்களில் உள்ள மாவெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நடுவில் கொண்டு வரணும். எல்லா பக்கத்தில் உள்ள மாவையும் ஒன்று போல் நடுவில் கொண்டு வந்துடலாம். அப்போ தான் அந்த பூரணம்லாம் மாவுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக மூடியாச்சு. இப்போ நல்லா இதை அமுக்கி விட்டுட்டு பூரணம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா சீல் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் மைதா மாவை சப்பாத்தி பலகையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சே இதை நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக இது நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தடியாக இல்லாமல்
நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்க்கணும், இல்லாட்டி பூரணம்லாம் வெளியில் வந்துடும். இப்போ சப்போஸ் நம்ம தேய்க்கும் போது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவை இந்த மாதிரி பலகையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ போலி செய்கிறதுக்கு நான் 3 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு போலியில் ஊற்றினோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க போலியை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கிறத இப்படி சுற்றிலும் கொஞ்சமும் போலி மேலே கொஞ்சமும் போட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடணும். சும்மா போலியை திருப்பி போட்டோம்னா போலி ரொம்ப ஹார்டாயிரும். அதனால ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சமாக மட்டும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நெய் வேணுன்றவங்க ஃபுல்லாகவே நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான கார போலி ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு போலி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காரமாக போலி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.